ஸ்ரீ குருப்பியோ நமக. சுந்தரகாண்டம் 41வது சர்க்கம். ஹனுமான் அசோகவனத்தை நாசம் செய்த செயல். சீதாதேவியிடம் விடைபெற்ற ஹனுமான் அங்கிருந்து சிறிது தூரம் சென்று ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினான். என் முக்கிய காரியம் நிறைவேறிவிட்டது. சீதாதேவியை கண்டுவிட்டேன். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான காரியம் மீதமிருக்கிறது. இலங்கையின் உண்மையான வலிமை என்ன? ராவணனின் படை எவ்வளவு சக்தி வாய்ந்தது? அவர்களின் போர்த்திறன் எப்படி இருக்கிறது? இவற்றை அறியாமல் நான் திரும்பி செல்லக்கூடாது என்று எண்ணினான். அவன் மேலும் யோசித்தான். ராட்சசர்களிடம் அமைதியான பேச்சு பலன் தராது. செல்வம் கொடுத்து சமாதானப்படுத்த முடியாது. பிரித்தாளும் யுக்தியும் இங்கு பயனில்லை. அவர்களை அடக்க ஒரே வழி வீர பராக்கிரமம். ஹனுமான் தனது திட்டத்தை மனதில் உறுதிப்படுத்தினான். இந்த அசோகவனத்தை நான் அழித்துவிட்டால் ராவணன் கோபத்தில் தனது வீரர்களை அனுப்புவான். அவர்களுடன் போரிட்டு லங்கையின் சக்தியை அறிந்து கொள்ளலாம். அதன் பின் ராமபிரானிடம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல முடியும் என்று தீர்மானித்தான். அடுத்த நொடியில் வாயுபுத்திரனான ஹனுமான் புயல் போல எழுந்தான். அவன் கண்களில் தீப்பொறி மின்னியது. அவனது உருவம் மலை போல பெரிதாக தோன்றியது. பின்னர் அவன் பேராற்றலுடன் அசோகவனத்தின் மரங்களை வேரோடு பிடுங்கி எறியத் தொடங்கினான். மலர்களால் மணந்திருந்த மரங்கள் சிதறின. அழகான கொடிகள் கிழிந்தன. குளங்கள் உடைந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அங்கே வாழ்ந்த பறவைகள் பயத்தில் அலறின. மயில்கள் திக்குமுக்காடின. மிருகங்கள் அச்சத்தில் ஓடின. சில நொடிகளில் தேவர்களின் நந்தவனத்தை போல இருந்த அசோகவனம் அழிந்த காடு போல் மாறியது. ஹனுமானின் வேகம் புயலை போல இருந்தது. அவன் பாறைகளை கூட உடைத்து வீசினான். மரக்கிளைகள் வானில் பறந்தன. அந்த வனம் காட்டுத்தீ எரித்த பகுதி போல காட்சியளித்தது. அழகால் ஒளிந்திருந்த இடம் இப்போது சோகத்தின் உருவமாக மாறியது. அசோகவனத்தை காக்க வந்த ராட்சசிகள் பயத்தில் நடுங்கினர். இந்த வானரன் சாதாரணமானவன் அல்ல, இவன் யார் என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் ஹனுமான் அஞ்சவில்லை. அவன் ஒருவனாக இருந்தாலும் 1000 வீரர்களின் வலிமையை உடையவன் போல தெரிந்தான். அவன் நினைத்தது ஒன்றே ஒன்று, ராமபிரானின் காரியம் வெற்றி பெற வேண்டும். அனைத்தையும் அழித்துவிட்டு ஹனுமான் லங்கையின் ராஜகோபுர வாயிலின் மீது ஏறி நின்றான். அவனது மார்பு பெருமிதத்தில் உயர்ந்தது. கண்களில் வீரத்தின் ஜுவாலை பிரகாசித்தது. யார் வந்தாலும் எதிர்கொள்வேன் என்ற உறுதியுடன் ராவணனின் படையை காத்திருந்தான். இலங்கை முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியது. அசோகவனத்தை அளித்த அந்த மர்ம வானரனை பற்றி ராட்சசர்கள் அச்சத்துடன் பேசிக்கொண்டனர். இப்போது போரின் முதல் அலை ஆரம்பமாக இருந்தது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெய்ராம், ஜெய் ஜெயராம். 41வது சர்க்கம் நிறைவடைந்தது. 42வது சர்க்கம் நாளை தொடரும்.